நமஸ்காரம். 1000 நாமங்கள் 1000 கதைகள் 409வது திருநாமம் பிராணதாய நமக. வடமொழியில் வால்மீகி பகவான் இயற்றிய 24,000 ஸ்லோகங்கள் கொண்ட ஸ்ரீமத் ராமாயணத்தின் அடிப்படையில் தமிழில் 10,000 பாடல்கள் கொண்ட ராமாவதாரம் என்னும் நூலை கம்பர் இயற்றினார். நாம் இன்று கம்பராமாயணம் என்று குறிப்பிட்டாலும் நூலாசிரியரான கம்பர் ராமாவதாரம் என்று இந்நூலுக்கு பெயர் சூட்டியிருந்தார். கம்பர் தாம் இயற்றிய ராமாயணத்தை ராமனால் பூஜிக்கப்பட்ட ஸ்ரீ ரங்கநாதன் எழுந்தருளியிருக்கும் திருவரங்கத்தில் அரங்கேற்றம் செய்ய விரும்பினார். அதனால் திருவரங்கத்தில் உள்ள குருமார்களை அண்டினார். அந்த குருமார்கள், கவியே, தமிழகத்தில் இப்பொழுது ஸ்ரீரங்கம், சிதம்பரம் என 2 பெரும் தலங்கள் உள்ளன. கைலாசத்திற்கு சிதம்பரம், வைணவத்துக்கு ஸ்ரீரங்கம். முதலில் சிதம்பரத்தில் உள்ள 3000 தீட்சிதர்களை சந்தித்து அவர்களுக்கு நீங்கள் எழுதிய காவியத்தை வாசித்து காட்டி அவர்களின் அங்கீகாரத்தை பெற்று வந்தால் மேற்கொண்டு ஸ்ரீரங்கத்தில் இக்காவியத்தை அரங்கேற்றம் செய்ய ஆவன செய்வோம் என்றார்கள். அதனால் தனது காவிய ஓலை சுவடிகளை எடுத்துக்கொண்டு சிதம்பரத்துக்கு சென்றார் கம்பர். அங்கே 6 மாதங்கள் தங்கி பல முயற்சிகள் எடுத்த போதும் கம்பரால் அங்குள்ள 3000 தீட்சிதர்களை சந்தித்து தனது காவியத்தை வாசித்து காட்டி அங்கீகாரம் பெற முடியவில்லை. மிகவும் மனம் வெறுத்து போன கம்பர் ஒரு நாள் மாலை தில்லை கோவிந்தராஜ பெருமாளை சந்தித்து, கோவிந்தராஜா, இதே தில்லை நகர் திருச்சித்திர கூட்டத்தை பாடும்போது ஆழ்வார்களுள் ஒருவரான குலசேகர பெருமாள் 10 பாடல்களில் உன் ராமாவதார வரலாற்றை அமுத தமிழில் வடித்தார். அதை தழுவியே 10,000 பாடல்களாக உன் வரலாற்றை தமிழில் பாடியுள்ளேன். இது அரங்கேற வேண்டும் என்று நினைத்தால் நாளைக்குள் ஆவன செய்வாயாக. இல்லாவிடில் இந்த ஓலை சுவடிகளை தீயில் போட்டு நானும் தீக்குளிப்பேன் என்றார் கம்பர். மறுநாள் விடியற்காலை கம்பர் கனவில் சுடுகாட்டில் பிணம் எரியும் காட்சி தெரிந்தது. இறைவன் நம்மை அங்கீகரிக்கவில்லை போலும் என்று கருதிய கம்பர் தன் நூலை எரித்துவிட்டு தானும் தீக்குளிக்க சுடுகாட்டை நோக்கி ஓடினார். அங்கே பார்த்தால் ஆச்சரியம், 3000 தீட்சிதர்களும் சுடுகாட்டில் கூடியிருக்கிறார்கள். அவர்களுள் ஒருவரின் 5 வயது சிறுவன் பாம்பு தீண்டி இறந்து விட்டதால் துக்கம் தாழாமல் பிரிந்திருந்த அத்தனை பேரும் ஒரே இடத்தில் சுடுகாட்டில் கூடிவிட்டார்கள். இதுவே சந்தர்ப்பம் என்று கருதிய கம்பர் ராமாயணத்தை வாசித்து காட்ட அனுமதி கோரினார். துக்கத்தில் இருந்த அவர்கள் கோபம் கொண்டு, என்ன பெரிய ராமாயணம் எழுதியுள்ளாய், இதை பாடினால் இறந்த குழந்தை எழுந்தா வரப்போகிறது என்று கேட்டார்கள். கவிஞனுக்கே உரிய கர்வத்தோடு கம்பர் நிச்சயம் எழும் என்றார். பாடுங்கள் என்றார்கள் தீட்சிதர்கள். கம்பர் பாடத் தொடங்கினார். பாலகாண்டம், அயோத்தியா காண்டம், ஆரண்ய காண்டம், கிஷ்கிந்தா காண்டம், சுந்தர காண்டம் நிறைவடைந்து யுத்த காண்டம் வந்தது. இந்திரஜித்தின் நாகபாசத்தால் கட்டப்பட்டு கம்பராமாயணத்தின்படி லக்ஷ்மணனும் மொத்த வானர சேனையும் விழுந்து கிடக்கிறார்கள். அப்போது வானிலே பொன்மலை ரெக்கை கட்டி வருவது போல் கருடன் தோன்றினார். கருடனின் திருமேனி ஒளிப்பட்டவாறே நாகபாசங்கள் அனைத்தும் நீங்கி விழுந்தவர்கள் அத்தனை பேரும் எழுந்தார்கள். இதை வர்ணிக்கும் விதமாக, வாசம் கலந்த மறைநாள நூலின் வகை என்பது என்னை மழையென்று ஆசங்கை கொண்ட கொடைமீளி அண்ணல் சரராமன் வெண்ணை அணுகும் தேசம் கலந்த மறைவாணர் செஞ்சொல் அறிவாளர் இன்று இம்முதலோர் பாசம் கலந்த பசி போல் அகன்ற பதகந்துறந்த உரகம் என்று பாடினார் கம்பர். சடையப்ப வள்ளல் வீட்டு வாசலில் வந்து நிற்போரின் பசி பறந்தோடுவது போல் கருடனின் ஒளிப்பட்டு நாகபாசம் பறந்தோடியது என்று ஓமை கூறுகிறார். இப்பாடலை பாடியவாறே அந்த சிறுவனை பிடித்திருந்த நாகபாசம் விலகியது. அவன் மீண்டெழுந்தான். ராமாயணத்தின் பெருமையை உணர்ந்து தீட்சிதர்களும் அங்கீகரித்தார்கள்.
பின் திருவரங்கத்தில் வாழ்ந்த குருமார்களின் அங்கீகாரமும் பெற்று கம்பர் இராமாயணத்தை அரங்கேற்றம் செய்ததாக வரலாறு. பாம்பு தீண்டி இறந்த அச்சிறுவனுக்கு உயிர் தந்தது போல் இறந்தவருக்கும் உயிரளிக்கும் தெய்வமாக ஸ்ரீராமன் திகழ்வதால் பிராணதக என்று ஸ்ரீராமன் அழைக்கப்படுகிறான். பிராணதக என்றால் உயிர் தந்து காப்பவர் என்று பொருள். அதுவே சகஸ்ரநாமத்தின் 409வது திருநாமம். பிராணதாய நமக என்று தினமும் சொல்லி வரும் அன்பர்களை உயிர்காக்கும் தெய்வமான ராமன் எல்லா ஆபத்துகளில் இருந்தும் காத்து அருளுவான். நாராயண நாராயண.